அனைவருக்கும் வணக்கம். சற்றம் உங்களித்த முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் அட்டை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு. பல்வேறு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக ஆதார் அட்டை மிக முக்கியமான ஆவணங்களாக இந்தியா முழுவதும் கருதப்பட்டு வராங்க. அதன்படி ஆதார் அட்டை என்னென்ன மாற்றங்கள் தற்போது கொண்டுவரப்பட வேண்டும் என மத்திய அரசு அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. அதாவது 10 ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாத ஆதார் கார்டை உடனடியாக புதுப்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதற்காக காலக்கெடு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு மாற்ற முடியாது என அறிவிக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு மாற்ற வேண்டும் என்றால் அபராத தொகை கட்டிய பிறகுதான் அவர்கள் மாற்றப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. இதனால் ஒரு சில நபர்கள் முன்கூட்டியே அவங்களோட அப்டேட்டை பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில நபர்கள் மாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதற்காக தற்போது மத்திய அரசு அதற்கான காலக்கெடு மீண்டும் நீடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை இதற்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக மை ஆதார் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு இல்லை UIDAI அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஃபோன் நம்பர், அதாவது ஆதார் கார்டில் உங்களோட ஃபோன் நம்பர் மாற்றினாலோ இல்லை முகவரி மாற்றினாலோ இல்லை ஃபோட்டோ மாற்றினாலோ இல்லை வேறு ஏதாவது ப்ரூஃப் மாற்றினாலோ உங்களோட கைரேகையை மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும்னாலோ நீங்கள் உடனடியாக மாற்றிக்கொள்ளணும்னு அறிவிக்கப்பட்டாங்க. இதில் குறிப்பிட்ட வசதி ஆன்லைனில் நீங்கள் இலவசமாக செய்து கொள்வதற்கு அறிவிக்கப்பட்டாங்க. அதனால் நீங்கள் இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை என்றால் உடனடியாக புதுப்பித்து கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் டேரெக்டாக இ-சேவை மையங்கள்லையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அதற்கான தொகையை செலுத்திய பிறகுதான் நீங்கள் புதுப்பிக்கப்பட முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அதனால் நீங்கள் இதை உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதை மாற்றாவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்னா, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ண முடியாது. இல்லை பேங்க்கில் போயிட்டு நீங்கள் பேன் கார்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணும்போது முக்கியமாக ஆதார் கார்டு தான் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் ஆதார் கார்டு மிக முக்கியமான ஆவணமாக இருக்குது. அதனால் இதை புதுப்பித்த பிறகு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும் அப்படின்னு அறிவிக்கப்படுறாங்க. அதனால் வரக்கூடிய டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இதற்கான அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதனால் உடனடியாக மீண்டும் புதுப்பித்து கொள்ளுங்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.